அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, விஞ்ஞானத்தோட எல்லை இதுதான் ஹெண்டு, இதுதான் அதிநவீனமான தொழில்நுட்பம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ் லெவல் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ் லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் உண்மை. ஓகே, அதனால் ஈஷா ஃபவுண்டேஷன் என்னை வச்சு தோது பார்க்காதீங்க. என்னை மையப்படுத்தி நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு நினைக்காதீங்க. உங்களோட தவறு எல்லாத்தையும் நீங்கள் தான் சரி செய்யணும். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கணும், அதுக்கு உண்டான தீர்வையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து எல்லாத்தையுமே ஒரு அலுவலகமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பெரிய கம்ப சுற்றுற மாதிரியான கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே, இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட நிலம் இருக்குது. ஓகே, அதை நிலம் வாங்கிக்கிங்க, வாங்காமல் போங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அது எல்லாமே வனவிலங்கு பயன்படக்கூடிய ஒரு நிலம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு ஜூவை நடத்திருக்கணும், ஒரு மிருக காட்சி அமைப்பகம் ஆரம்பிச்சிருக்கணும். அங்கே யானைகளுக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரி விலங்குகளுக்கு பாதுகாப்பு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, அந்தந்த யானைங்க வருங்க, இங்கே சாப்பிடுங்க, அப்படியே போயிருங்க, வாங்க ஒரு 10 ரூபா டிக்கெட்டு, இங்கே இருக்கக்கூடிய யானையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அமைச்சிருந்தீங்கன்னா, விலங்குகளுக்கும் தீங்கு ஏற்பட்டிருக்காது, உங்களுக்கும் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. ஓகே, அதனால் நீங்கள் ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வனவிலங்கு காப்பகத்தை நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்து நிலம் வாங்கிறது அப்படின்றது தேவை இருக்குது. நிறையா பேர் வராங்க போகிறாங்க, பயன்பாடு இருக்கிறதுனால அவங்க வாங்குறாங்க. அதுக்கு சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருங்க, அதுக்கு உண்டான சரியான காசை கொடுத்துருங்க, அதுக்கு ஈக்குவலான அளவு நீங்கள் அவங்களோட ஆன்மீக நிலையம் உயர்த்திடுங்க. அதுக்கு உண்டான வேறு ஒரு இடத்துல நிலம் வாங்கி கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட் டைம் நான் ஈஷா ஃபவுண்டேஷன் போகிறப்போ நிறையா இடத்துல லேண்டு சேலுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நிலம் வாங்கி போட்டோம்னா நல்லா ரேட்டு ஆகும், நிறையா பாப்புலரிட்டி ஆகும், நிறையா விதத்தில் தோதாகும். ஓகே, அதனால் ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட தீர்வை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதனால் என்ன மையப்படுத்துனீங்க அப்படின்னா, நான் நியூக்ளியர் வெப்பனை தான் பயன்படுத்தணும். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, நான் இன்டர்நேஷ்னல். ஓகே, சும்மா ஏதோ நிகழ்வுக்கெல்லாம் என்னை வச்சு தோது பார்த்துக்கிட்டு நீங்கள் தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தான் கன்சல்ட் பண்ணணும். அப்படியே சொல்கிறாங்க, அப்படியே பிரம்மச்சாரிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு யூனிவர்சிட்டி அளவு படிச்சிருக்காங்க, அப்படி இப்படி என்னென்னமோ பில்டப் பண்ணுறாங்க. நான் ஒரு நிகழ்வுக்கு தீர்வு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஒவ்வொருத்தரோட நிலையும் ஒவ்வொரு தனித்துவம். ஓகே, இதில் ப்ளஸ்ஸு மைனஸு ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனாலும் யதார்த்த ரீதியாக நீங்கள் ஒரு பக்குவமான நிலையில் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். ஓகே, சரி, அதனால் ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை எரர் ஏற்படுத்தாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல், முழுமையான வாழ்வியல், முழுமையான நிர்வாகவியல், முழுமையான சுதந்திரவியல் அப்படின்றலாம் எப்படி தோதாகும் அப்படின்னா, அது அவங்கவுங்க அகநிலையை சார்ந்தது. ஓகே, எர்த்தானது நீங்கள் புறநிலையில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். கண்டம் மாறும், கிளைமேட்டு மாறும், எல்லாமே ஒரு சேஞ்சஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதுதான் அதோட இயல்பு. ஓகே, ஆனால் நீங்கள் அகநிலையில் தான் ஒவ்வொன்றும் தோது பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் நினைக்கிறீங்க இது ஒரு பர்மனெண்ட் பிளேஸு, அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுடைய பயாலஜிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 100 வருஷமோ 80 வருஷமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்டு, அவ்வளோதான். அந்தந்த நிலையில் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு டெம்பரவரி பிளேசஸ் தான். ஓகே, ஒரு பயணி மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஓகே, அதனால் நீங்கள் ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்தாதீங்க. உங்களோட சமநிலையான வாழ்வியலை நீங்கள் தான் அமைச்சிக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல், இந்த மூவிஸ் எல்லாம் நம்ம புக் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்றவங்க இடத்துல மட்டும் தமிழ் பேசுவாங்க, ஒரு சில நாடுகள்லையும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒரு மூவி புக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த தமிழ் தியேட்டரில் திரையிடப்படலாம். அடுத்து இங்கே மாதிரி கேரளா இருக்குது, மலையாளம் அவங்களுடைய கான்செப்ட்டு தான். அதுக்கப்புறம் மவுண்டன் ஸ்டுடியோ இருக்குது, கர்நாடகா இருக்குது, அதுக்கப்புறம் லட்சுமி ஸ்டுடியோ இருக்குது, அது இல்லாமல் ஓடிடி இருக்குது, நிறைய உலக நாடுலாம் இருக்குது.
இல்லைங்காமல் ஒரு மூவி புக் பண்ணோம் அப்படின்னா 10,00,000 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கறதுக்கு சமம். ஓகே. அப்படி 10,00,000 பேருக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்குறப்ப நம்ம காசு கொடுக்குறோம். அந்த காசை அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அவங்க குடும்பம் சார்ந்த தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். அடுத்து அவங்க வாழக்கூடிய நாட்டோட பொருளாதாரமும் மேம்படையும். அடுத்து நாட்டோட பொருளாதாரம் மேம்படைகிறதுனால ஒரு சமநிலையான ஒரு நிலையில் அந்த கிரகத்தோட பொருளாதார நிலையை மேம்படையும். இப்போ இருக்கிறதோட இன்னொரு படி மேலே ஒரு அட்வான்ஸ் லெவலான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். ஓகே. அதனால் நம்ம ஒரு சில நேரத்தில் தோது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மூவி புக் பண்ணுறோம், ஸ்டோரி இப்படி தான் இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே இப்படி தான் இருக்குது, டைட்டில் இப்படி தான் இருக்குது. அதை நம்ம இந்த தமிழ்நாட்டில் அந்த படம் நம்ம ஓடலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் கேரளாவில் ஒரு சில அந்த படம் வந்து வரவேற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நமக்கு ஈக்குவலான தொகை கிடைக்கும். அதனால் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையான தீர்வு கிடைச்சிரும். ஓகே. ஆனால் ஒரு சில டைரக்டர்களுக்கு தான் ஒரு கருக்கல் உணர்வு இருக்கும். எப்படிங்க நான் அந்த படத்தை எடுக்கிறது, எப்படிங்க அந்த படத்தை நான் வந்துட்டு டைலாக் எழுதுறது, எப்படிங்க நான் மற்ற டைரக்டருங்க கூடலாம் மதிப்பாக நடந்துக்கிறது, எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாகிறது, இருக்கிற காசை வச்சு தோது பார்த்துக்கிறேங்க. ஏங்க புதுசாக மூவி புக் பண்ணுறீங்க, எனி டைம் கருக்குன்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மூவி புக் பண்ணிடுறீங்க. அப்போ நான் ஆல்ரெடி ஒரு படம் எடுத்திருப்பேன் அப்படின்றப்ப என்னுடைய மார்க்கெட்டு டவுன் ஆகுதுல்ல. அப்போ நீங்கள் மூவி புக் பண்ணாமலே இருக்கிறப்ப தான் நான் ஆல்ரெடி புக் பண்ண மூவியாக நான் படத்தில், அதாவது திரையரங்கில் நான் திரையிடப்பட்ட திரைப்படமானது ஒரு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து மூவி புக் பண்ணால் என்னுடைய மார்க்கெட்டு டவுன் ஆகுதுல்ல. அப்படின்றப்ப எனக்கு எங்கே செல்வாக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சில டைரக்டர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சம உரிமை வழங்கப்படும். ஓகே. ஏன் அப்படின்னா இவங்களுடைய நிலையில் ஒரு அறிவு இருக்கும். அந்த அறிவை வச்சு இவங்க ஒரு கான்செப்ட் வைப்பாங்க. அதாவது இவங்களுக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இவங்க தான் நிர்வகிப்பாங்க. ஆனால் அந்த ஓஎஸ்ஸே தப்பு. அதாவது மொன்ன அறிவு அது பயன்படாது. அதை தாண்டி நிறைய விஷயத்தில் நம்ம டெவலப் ஆகணும். ஓகே. இப்போ நானே இருந்தால் கூட நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. இந்த பைபிளில் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எர்த்து ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஓகே, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் இது வந்து உனக்கான இடம் கிடையாது. நீ சும்மா இங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான். உனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட் இருக்குது. நீ அங்கே தான் வரணும். அதுக்கு என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். இதை நீ சயின்ஸ் ரீதியாக எக்ஸ்பெரிமெண்ட்டே செய்யலாம். அப்படின்றப்ப நீயே யதார்த்த ரீதியாக உணரலாம். ஓகே. இது ஒன்றும் உனக்கு புரியாத கான்செப்ட் கிடையாது. நீயே தாராளமாக புரிஞ்சிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீ எக்ஸ்பீரியன்ஸாகவே ஒன்றா நடந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அது யதார்த்த ரீதியாக உண்மை தான். ஓகே. நிறைய சயின்ஸ் ரீதியான தியரிட்டிக்கலில் அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு வகையில் உண்மை தான். ஓகே. அப்படின்றனால நம்ம கடந்து போக வேண்டிய பாதையானது நிறையவே இருக்குது. அதனால் ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டமைச்ச ஒரு கான்செப்ட்டு, அதுக்கு ஒரு பாராட்டு, அதை தாண்டி நம்ம அடுத்த நிலையில் பயணிக்கலாம். ஓகே. எதுக்காங்க டைரக்டர் சார் இவ்வளோ விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படின்னா நம்ம விளக்கம் சொல்லலைன்னு வச்சுங்க, அவங்களுக்கு புரியாது. அவங்க எதோ தப்பாக நினச்சிக்குவாங்க. நம்ம விளக்கம் சொன்னோம்னா தான் ஓகே சரிதான், அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. சரி, போதுமான அளவு எல்லா தீர்வும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து போகணும். ஓகே.